அனைவருக்கும் என் இனிய வணக்கம். குற்றாலத்தில் போய் குளிக்கணும்னு யாருக்கு தான் ஆசை இருக்காது? ஒரு பஸ்லேயோ வேன்லேயோ டூர் மாதிரி போயிட்டு ஒரு 1 ஹவர் குளிச்சுட்டு வந்துடுவோம். ஆனால் அங்கேயே தங்கி காலையிலையும் மாலையிலையும் 2 வேளையும் குளிக்கலாம். ஒரு வாரம் 10 நாள் இல்லை 45 நாள் கூட தங்கி குளிக்கலாம் அப்படின்னா எப்படி இருக்கும்? படத்தில் தெரியறது ஐந்தருவிங்க. குற்றாலத்தில் குளிக்கிறத விட இந்த ஐந்தருவியில் குளிக்கிறது தாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஐந்தருவிக்கு பக்கத்துலேயே ஸ்ரீ ராமகிருஷ்ண ஆசிரமம் இருக்குது. வருஷத்துக்கு ஒரு முறை அங்கே அந்தர்யோகம் நடக்குது. அதை பற்றி தான் நான் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அப்படி தங்கும் பொழுது எப்போவுமே நம்ம வீட்டில் வண்டி வச்சுருப்போம். அதை வருஷத்துக்கு ரொம்ப சர்வீஸ் கொடுவோம். அப்படி சர்வீஸ் விட்டால் நமக்கும் ஓட்டுறதுக்கு ஸ்மூத்தாக இருக்கும், வண்டியும் நீண்ட நாள் உழைக்கும். அதுபோல் தான் நம்ம மனசையும் உடம்பையும் சர்வீஸ் பண்ணுறது தான் இந்த இடத்துல நடக்கிற அந்தர்யோகம். அப்படி அந்தர்யோகத்தில் கலந்துக்கிற பொழுது காலையிலையும் மாலையிலையும் அருவியில் போய் நிம்மதியாக நிதானமாக அனுபவித்து குளிச்சுட்டு வரலாம். அந்தர்யோகம் மெயின். அருவியில் குளிக்கிறது இலவச இணைப்பு. இங்கே தங்கிறதுக்கெல்லாம் பைசா வாங்க மாட்டாங்க. ஆனால் நாம் உண்ணுகின்ற உணவுக்கு 3 வேளை உணவு, 2 வேளை மால்ட்டு, 1 வேளை ஸ்நாக்ஸுக்கு ஒரு ஆளுக்கு 200 ரூபா தான். வாங்க அந்தர்யோகத்தில் என்னென்ன நடக்குது, ஐந்தருவி ரோட்டில் என்னென்ன பார்க்கணும் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒவ்வொரு வருஷமும் ஜூன் ஜூலை மாதங்களில் குற்றாலத்தை அடுத்திருக்கின்ற ஐந்தருவி ரோட்டில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஆசிரமத்தில் அந்தர்யோகம் நடைபெறுகிறது. அதில் கலந்துக்கிறதுக்காக நாங்கள் போயிருந்தோம். இரவு பகல் பாராமல் 24 மணி நேரமும் அருவியில் குளிக்கிறதுக்கு மக்கள் போய்கொண்டே இருக்கிறாங்க. தொடர்ந்து பஸ்ஸு, வேனு, காரு, ஆட்டோன்னு இரவு நேரங்களில் கூட பயணிச்சுக்கிட்டே இருக்குது. ஒரு நாளைக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் அந்த அருவியில் குளிக்கிறாங்க. ஆனால் இந்த அந்தர்யோகத்தில் ஒரு 60 பேர் அப்படி தான் கலந்துக்கிறாங்க. இதை உபன்யாசத்துலேயும் சொன்னாங்க. அருவியில் குளிக்க ஆயிரக்கணக்கான பேர் ஒரு நாளைக்கு வராங்க. ஆனால் இந்த ஆன்மீக விழிப்புணர்வு நடக்கிற இடத்துக்கு ஒரு சிலர் மட்டுமே வருகிறார்கள் என்று சொன்னார்கள். ஆனால் இது போல் ஒன்று இங்கே நடக்குது, அங்கே போகலாம் அப்படின்ற தகவல் நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அதனால தான் அவங்க வரமாட்டேங்கிறாங்க. இப்படி ஒரு பச்சை பசேல் என்ற இயற்கை சூழ்ந்த ஒரு இடத்துல நடுவில் ஒரு ஆசிரமம். அதில் ஜபம், தியானம், பஜனை, உபன்யாசம்லாம் நடக்குது. அதை கேட்டுட்டோன்னா மனசுக்கு ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸ் கிடைக்கும் அப்படின்ற விஷயம் நிறைய பேருக்கு தெரியல. அதுக்காக தான் இந்த காணொலியை நான் வெளியிடுறேன். இந்த ஆசிரமத்தினுடைய வரவேற்பறையில் பல ஆசிரமங்கள் வெளியிடுகின்ற மாதாந்திர ஆன்மீக புத்தகங்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தர் வெளியிட்ட பல அருமையான நூல்களும் இங்கே விற்பனைக்கு கிடைக்கிறது. இந்த படத்தில் தெரிகிற சுவாமி சித்பவானந்த மகராஜி அவர்கள்தான் இந்த ஆசிரமத்தை நிறுவினார். இது போன்ற பல ஆசிரமங்களை தமிழகம் முழுவதுமே நிறுவியிருக்கிறார். நிறைய கல்லூரிகளை நிறுவியிருக்கிறார். மிகப்பெரிய தொண்டினை ஆற்றியிருக்கிறார். இந்த படத்தில் தெரியறது தான் பெண்கள் தங்குவதற்கான விடுதி. இதே சாலையில் விவேகானந்தர் ஆசிரமம், ஸ்ரீ சங்கர ஆசிரமம் இருக்கிறது. படத்தில் தெரியறது தான் சங்கராசிரமம். நம்ம உள்ளே போயிட்டு பார்க்கலாம். ரொம்ப இயற்கையான சூழல், அமைதியாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக ஸ்ரீ சாரதா ஆசிரமமும் இங்கே இருக்குது. இந்த ஆசிரமத்தை பற்றி ஒரு தனியாக வீடியோ போடுறேன். இந்த ஆசிரமத்துலேயும் மே மாதத்தில் அந்தர்யோகம் நடப்பதாக கேள்விப்பட்டேன். உங்களுடைய ஆன்மீக வேட்கைக்கு இது ஒரு சிறந்த இடமா இருக்கும். இந்த ஆசிரமமும் இயற்கையான சூழலில் அமைதியாக அற்புதமாக இருக்கிறது. அதை பற்றிய டீட்டெயில்ஸ் நான் தரேன். நீங்களும் இந்த அந்தர்யோகங்களில் கலந்து கொண்டு அருமையான அற்புதமான அனுபவங்களை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த காணொளியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.